தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். என்ன யாரை எடுத்து போராடுறீங்க? உங்க எம்பி, திமுக எம்பி, அறிவிக்கப்பட்ட எதிரி நாடு பாகிஸ்தான். இதை சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கம் கிடையாது. இந்திய அரசுக்கு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பயங்கரவாத செயல்கள் செய்கிற தேசம் பாகிஸ்தான். அதுக்கு ஆதரவா சல்மா எம்பி நேற்று பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படல. உங்க தேசபக்தி எங்கிட்டாவது போய் தேய்ச்சிட்டு வாங்கல, இல்ல சாணம் பிடிச்சிட்டு வாங்கல எங்கேயாவது போய். ஏன் இவ்வளவு மழுங்கி போச்சு தேசபக்தி திமுகக்கு? பாகிஸ்தானை வெளிப்படையா புகழ வேண்டிய அவசியம் என்ன உங்க எம்பிக்கு? சல்மா என்கிற அந்த எம்பி பெண்மணி பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுறாங்க. அதனாலதான் ஈரான்லயே பெரிய மாற்றம் வருதான், யுத்தத்துல மாற்றம் வருதான். பாகிஸ்தான் உலகம் எல்லாம் அறியப்பட்ட பயங்கரவாத நாடு. உலகத்தின் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். இந்த 12 வருஷத்துல பாகிஸ்தான் உலக அரங்குல ராஜதந்திர முறையில டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்ல பாகிஸ்தான் has been isolated, but the DMK MP is praising sky high about the Pakistan yesterday. இதுதான் தேசபக்தியா? இது ஏதோ சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கிய மனசுல வச்சு தேர்தல் நேரத்தில் பேசுறது இல்லையா? இது சிறுபான்மையினரே நீங்க அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. பாகிஸ்தானை புகழ்ந்து பேசினா இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, சிறுபான்மையினுடைய தேசபக்தியை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அவங்க தேசபக்தி உள்ள சமுதாயம் தான் அவங்களும், அது யாரும் குறைஞ்சவங்க இல்லை. ஆனா நீங்க இப்படி பேசுறதுனால தேவையில்லாத சந்தேகத்தை நீங்க குழப்பத்தை உருவாக்குறீங்க, மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிறீங்கன்னு திமுகவை, குறிப்பா சல்மா எம்பியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலன்றது பிரச்சனை இல்லை. ஒதுக்குற நிதியில உங்களால எவ்வளவு ஒதுக்க முடியும்ன்றதா உங்க பிரச்சனை.